ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆகஸ்ட் 15 ஸ்பெஷல் ஃப்ரீ ஈவெண்ட்டு இந்திய ஃப்ளாக்கோட ஒரு நியூ எமௌண்ட் கேமுக்குள்ளே வரப்போகுது. அதில் நம்மளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற ஒரு எமௌண்ட்டு இதெல்லாம் நம்மளுக்கு அப்கமிங்கில் கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வரப்போகிற ஃப்ரீ ஈவெண்ட்டு அதையும் பார்க்கலாம். அப்கமிங்கில் என்னென்ன வரப்போகுதுங்கிறத எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்க போகிறது கிடையாது. அதனால் மறக்காமல் நம்ம ஏகே ஃபயர் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நம்ம கேம் புக்கில் வரப்போகிற ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஃபேண்ட் கேம் புக்கில் வரப்போகுது. என்னடா கலர் கலராக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நிறைய பேர் ஜவுளி கடைக்கு போயிடக்கூடாது. இது நம்ம கேம் புக்கில் வரப்போகிற அடுத்த ஈவெண்ட்டு, அதனால் ஜவுளி கடையெல்லாம் இருக்காது. இந்த ஃபேண்ட்டு கேம் புக்கில் புதுசாக வருது. இந்த 4 ஃபேண்ட்டு கேம் புக்கில் லான்ச் பண்ணுறாங்க. அடுத்த மோக்கோ ஸ்டோரில் வருது. ஃபீமேலுக்கு 2 தனியாக, பசங்களுக்கு 2 தனியாக. இது ரெண்டுமே நம்மளுக்கு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஃபேண்ட்டு. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த ஃபேண்ட்டெல்லாம் நம்ம ஜவுளி கடையில் கூட கிடைக்காது. நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே அது லக்கி ரயில் மோக்கோ ஸ்டோரில் கிடைக்கிது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வரப்போகிற நெக்ஸ்ட் மோக்கோ ஸ்டோர் வேறு லெவல். நம்மளுக்கு 4 ஃபேண்ட்டு நியூவாக வரப்போகுது. இன்னும் மிகப்பெரிய அப்டேட்டு ஃப்ரீ ஈவெண்ட்லாம் நிறைய இருக்குது. அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சிஎஸோட அடுத்த ஃப்ரீ ஈவெண்ட்டு. ஃப்ரீயாக நம்மளுக்கு ரிவார்டு நிறைய ரிவார்டு கிடைக்கும். சிஎஸ் நெக்ஸ்ட் சீசன் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரீ ரிவார்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு பேராஷூட்டு பார்த்தீங்கன்னா காப்பி கலரில் ஒன்று கொடுத்துருக்கான். அதே மாதிரியே ஒரு தாம்சன் லெஜெண்டரி ஸ்கின்னோட பவர் இருக்குது. ஆர்மரி பிரிட்டிசன் சிங்கிள் ப்ளஸ்ஸு, மேக்னசி சிங்கிள் ப்ளஸ்ஸு, ஆனால் நல்ல பெஸ்ட் ஸ்கின்னு. ஒரு பராங்கு ஹீரோயினிக்கு வந்துட்டிங்கன்னா அவதார் பேனரு. ஃபைனலாக நம்மளுக்கு குளோவாலும் நம்மளுக்கு வரப்போகிற நெக்ஸ்ட் சீசனில் கிடைக்குது. ப்ரௌன் கலரில் டாப்பும் ஸ்பெஷலாக கன் ஸ்கின்னும் எல்லாமே பெஸ்ட்டாக நம்மளுக்கு வரப்போகிற அடுத்த ஃப்ரீ ரிவார்டு. மிஸ் பண்ணிடாதீங்க. சிஎஸ் ப்ளே பண்ணுறவங்க இந்த மாதிரி ரிவார்டெல்லாம் கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்த முக்கியமானது நெக்ஸ்ட் நம்ம கேமுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் டாப் அப் ஈவெண்ட்டு. நெக்ஸ்ட் ஏஞ்சலிக் ஃபேண்ட்டு நம்ம கேமுக்குள்ளே டாப் அப் ஈவெண்ட்டில் வருது. இதோட ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா ஃபேண்ட்டு தனியாக நம்மளுக்கு டாப் அப் ஈவெண்ட்டில் விடுறாங்க. 100 டைமண்டில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் டாப்பு 1000 டைமண்டுக்கு நீங்கள் டாப் அப் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஒரு ஷூ எடுக்கிறக்கும் நீங்கள் 500 டைமண்ட் டாப் அப் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் பேசாமல் ஒரு ஃபேண்டை மட்டும் எடுத்துகிட்டு 100 டைமண்ட் டாப் அப் பண்ணிவிட்டு டாப் அப் ஈவெண்ட்டு நெக்ஸ்ட்டு இதுதான் அவதார் பேனரு. எல்லாமே சிறப்பாக இருக்குது. வரப்போகிற நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட்டு பெஸ்ட் டாப் அப் ஈவெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து அவதார் பேனர் எல்லாமே ஏஞ்சலிக் அதோட வர்ஷனில் வந்திருக்கிற நிறைய கலெக்ஷன் ஏஞ்சலிக் ஃபேண்டில் வந்திருந்து அதெல்லாம் நம்மளுக்கு ஒவ்வொரு கலராக நியூவாக இப்போத்துக்கு வந்திருக்கு. அதெல்லாம் இப்போ டாப் அப் ஈவெண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கேம் புக்கில் வரப்போகிற ஆல்ரெடி இந்த பண்டலுக்கு இப்போ வர ரேர் கலெக்ஷனாக இந்த பண்டல் இருந்துகிட்ருக்கு. பண்டலை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சிசன் ஈவெண்ட்டில் ஸ்பெஷல் பண்டல் இது. இந்த பண்டலை இப்போ நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இருக்கிறதுலையே ராக் ஸ்டார் பண்டல்னு சொல்லுவாங்க. இந்த பண்டலோட கெத்து வேறு லெவலில் இருக்கும். ஃபீமேல் பண்டல் பசங்க பண்டல் ரெண்டுமே மேட்சாக இருக்கும். இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, அதோட கொண்டை நீங்கள் பார்க்க முடியும். தலையில் ஹெட்டு பார்த்துட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஃபீமேல் பண்டலுக்கு வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க, பசங்க பண்டலுக்கு வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் பசங்க பண்டல் தான் கெத்தாக இருக்கும். இந்த ஈவெண்ட்டில் ஸ்பெஷலாக 2 ஹெட்டு புதுசாக கேமுக்குள்ளே வருது. ஒன்று ஒயிட் கலரில் ஒரு ஹெட்டு கேமுக்குள்ளே வருது, இன்னொன்று பிளாக் கலரில் ஒரு ஹெட்டு கேமுக்குள்ளே கொண்டு வராங்க. இது ஒரு ஸ்பெஷல். இது நம்ம கேமுக்குள்ளே இந்த பண்டல் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் 2 ஸ்பெஷலாக நியூவாக கேமுக்குள்ளே வரப்போகுது. வரப்போகிற அப்கமிங் ஈவெண்ட்டில் இந்த பண்டல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம கேமுக்குள்ளே நருட்டோ ஈவெண்ட் தான் நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற நருட்டோ ஈவெண்ட்டு. அதில் நம்மளுக்கு அப்கமிங்கில் என்னென்ன ஈவெண்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு கன்ஃபார்மாக இருக்குது. இதில் வந்து பண்டல் நம்மளுக்கு லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி நம்ம அனிமி கொலாபரேஷன் ஒவ்வொரு சீரீஸ்லேயும் ஒவ்வொரு பண்டல் லான்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி அனிமியோட ஆல்ரெடி நடந்த கிளாப்பில் இப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆக போகிற இந்த 2 பண்டலு, இந்த 2 பண்டல் கேமுக்குள்ளே கொண்டு வராங்க. அதே மாதிரி 2 எமௌண்ட் கேமுக்குள்ளே லக்கி ரயிலை ஸ்பெஷலாக கொண்டு வராங்க. ஒன் பஞ்ச் மேனோட அந்த ஒரு நியூ கிளாப்பும் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஈவெண்ட்டு கேமுக்குள்ளே வரப்போகுது. ஒன் பஞ்ச் மேன் லக்கி ரயில் கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. 2 பண்டல், 2 கன் ஸ்கின்னு, ஒரு ஃபிஸ்ட்டு, இதெல்லாம் கேமுக்குள்ளே ஸ்பெஷலாக வரப்போகுது. லக்கி ரயில் நம்ம கேமுக்குள்ளே தான் வரப்போகிற அடுத்த லக்கி ரயில் இது இருக்க போகுது. அனிமி கொலாபரேஷன் அப்கமிங்கில் நிறைய கிளாப் நம்ம கேமுக்குள்ளே நடக்க போகுது. அதில் ஃபஸ்ட்டு நருட்டாவோட அடுத்த கொலாபரேஷன் பெருசாக இருக்க போகுது. அதனால் இந்த ஒன் பஞ்ச் மேன் சீரீஸு இப்போ நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன் பஞ்ச் மேன் கன்ஃபார்மாக வரப்போகுது. ஒன் பஞ்ச் மேன் சீரீஸ் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஒரு ஈவெண்ட்டாக கொண்டு வருவாங்க. மறுபடியும் ரிட்டன் நம்மளுக்கு வரப்போகிற அடுத்த ஈவெண்ட் இதுதான் ஸ்பெஷலாக வரப்போகுது. நெக்ஸ்ட்டு போயா பாஸ் நம்ம வரப்போகிற அடுத்த சீசன். நெக்ஸ்ட் போயா பாஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு வந்திருக்கு. போயா பாஸுக்கு போயா பாஸ் ஒர்த்தா இருக்கா, நல்லா இல்லையா, இந்த போயா பாஸ் வாங்கலாமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நல்ல ஒருத்தான ஒரு போயா பாஸ் கண்டிப்பாக இருக்குது. டிஸ்கவுண்ட்டும் நம்மளுக்கு இருக்குது. ப்ரீமியம் போயா பாஸ் லக்கி ரயில ஸ்பின் பண்ணி எடுத்துக்கிடலாம். இல்லை ஃபஸ்ட்டு 10 ஸ்பின் ட்ரை பண்ணால் 45 டைமண்ட் தான். இதில் ஸ்பெஷல் ப்ரீமியம் பாஸ் உடனே கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமாக வரப்போகிற நெக்ஸ்ட் போயா பாஸ் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா
ஃபஸ்ட்டு ஃபீமேல் பண்டல் பார்க்குறதுக்கு செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. லியோ ஃபீமேல் பண்டல் தான். இந்த ஒரு ப்ரௌன் கலரில் டாப்பும் ப்ரௌன் கலரில் ஹேர் ஸ்டைலு ஃபேண்ட்டு கொண்டு ப்ரௌன் கலரில் இருக்குது. இதே ஒரு ஃபீமேல் பண்டல் செம்மையாக இந்த ஒரு ஹேர் ஸ்டைலோட பங்கமாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பேராஷூட்டு ப்ரௌன் கலரில், அதே சேம் தான். இந்த ஒரு போயப்பஸ் ப்ரௌன் கலராக தான் இருக்கணும். அதே மாதிரி அவதார் பேனரும் அவதாரும் சேம் ப்ரௌன் கலராக இருக்குது. ஒரு ஜீப் ஸ்கின்னு லியோ யூஸ் பண்ண ஜீப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய லூட் பாக்ஸ் தான் செமையாக இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கு பங்கமாக இருக்குது, பார்க்குறதுக்கு வேறு லெவல். கண்டிப்பாக இது வந்து கெத்தாக ஒரு நல்ல லூட் பாக்ஸ் இருக்குது, செமையாக இருக்குது. ஸ்கை போர்டு சாண்டல் கலரில் செமையாக பவர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கு லெஜெண்டரி ஸ்கை போர்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். பேனர் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. ஒரு பிளாஸ்மாவில் ஒரு ஸ்கின்னு ரேஞ்ச் ++ உள்ளது. இந்த ஸ்கின்னு எல்லோ கலரில் பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் ++, அதுலேயே ஆர்மரி ப்ரிட்டேஷன் ++ இருக்குது. அதனால் இந்த ஸ்கின்னு ஒருத்து வரப்போகிற அடுத்த போயப்பாஸோட ஸ்கின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு நைஃப் ஸ்கின் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த ஸ்கின்னு நல்லா இருக்குது, லெஜெண்டரியாக விட்டுருக்காங்க. லெஜெண்டரி ஸ்கின் எல்லாமே ஒருத்தாக இருக்குது. அடுத்ததாக ஒரு பேக்கை பார்க்கலாம். 70 லெவல் வந்துட்டாலே ஒரு டாப் ஒன்று ஃப்ரீயாக கிடச்சிரும். அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரீமியம் பாஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேக் எடுக்கலாம். பேக்கு ரொம்ப ஈஸியாக நல்ல லுக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க. 3rd லெவல் அதோட லுக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு செகண்டு அந்த அளவுக்கு பெருசாக தெரில. அதே மாதிரி அடுத்த க்ளோவாலு கிரானைட்டு நல்லா இருக்குது. க்ளோவால் செமையாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு க்ளோவால், பவர்ஃபுல்லான ஒரு க்ளோவாலாக இருக்குது. இதுவும் நம்மளுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரௌன் கலரில் பண்டல் முடியுது. பண்டல் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. பசங்க பண்டல் டாப்பு செமையாக கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் பேண்ட்டு, சூப்பரான ஒரு காஸ்டியூம். நெக்ஸ்ட்டு வரப்போகிற போயப்பாஸ் ப்ரீமியம் பாஸும் டிஸ்கவுண்ட்டோட கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் நெக்ஸ்ட்டு போயப்பாஸ் ஒருத்து, அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிற லக்கி ரயில், நம்ம வரப்போகிற அடுத்த லக்கி ரயிலில் 2 பண்டல் வருது. 2 பண்டல் மட்டும்தான் ரேர் கலெக்ஷனாக விட்டுருக்காங்க. மற்றபடி எல்லாமே கிராண்டாக கிடையாது, நார்மல் ப்ரைஸில் கிடச்சிரும். ப்ரௌன் கலரில் ஒரு டாப்பு, பிளாக் கலரில் ஃபேண்ட்டு. நெக்ஸ்ட்டு உள்ள பண்டல் ரெட் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் ஃபேண்ட்டு டாப்பு செம பவர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு வரப்போகிற போலர்ஸ் பண்டலோட கலெக்ஷனு நேமே வேறு மாதிரி. இதோட பண்டல் நம்ம கேமுக்குள்ள ஸ்பெஷலாக லக்கி ரயிலை லான்ச் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 15 வரப்போகிற இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு சிறப்பான ஈவெண்ட்லாம் இப்போதுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வரப்போகிற 15ஆம் தேதி ஸ்பெஷலாக என்னென்ன ஃப்ரீ ஈவெண்ட்லாம் வரப்போகுது, இதெல்லாம் நம்மளுக்கு கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க, இதெல்லாம் நம்ம வந்து நியூவாக வரப்போகுது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எமௌண்ட்டை கேமுக்குள்ளே கொண்டு வராங்க. எமௌண்ட் மட்டும்தான் செமையாக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு சில ரிவார்டெலாம் லீக் ஆகிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். எமௌண்ட்டை சல்யூட் அடிக்கிற மாதிரி தான். அதனால் ஸ்பெஷலாக நம்மளுக்கு இந்திய சர்வர்னு ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃப்ரீ எமௌண்ட்டும் கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் அட்வான்ஸாக ஃப்ரீ ஈவெண்ட்டும் டைம் அண்ட் ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுருக்கு நம்ம AK ஃபயர் வேல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அட்வான்ஸாக நீங்கள் ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. பாய்.